அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சிவாலயங்களையும் பல சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா, கும்பகோணம் அருகே உள்ள கருவளர்ச்சேரி என்னும் ஊரில் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆலயம் ஒரு சிறப்பு மிகுந்த ஆலயங்களோடு நம்ம சொல்லலாம். பெண்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்த இந்த ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பொதுவாக இந்த கருவளர்ச்சேரி அப்படின்றது புத்திரபாகியம், குழந்தை வரம் வேண்டுவர்களுக்கு அருள்பாலிக்கிற ஒரு அற்புதமான ஆலயங்களாக இந்த ஆலயங்கள் விளங்குது அப்படின்றது ஒரு சிறப்பு நம்ம சொல்லலாம். அதாவது என்ன பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற இதில் மெயினாக பெண்கள் பாதிக்கப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம். ஸோ இந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய தடையாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இதே ஏன்னா சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு 2000 இந்த வருஷம் 2000 இயர்ஸ் முன்னாடி 1990s 1980 அந்த மாதிரி காலகட்டங்களில் 70s அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும், நிறைய எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் 2000க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய சிக்கல், குழந்தை பேரில் நிறைய தடைகள் தாமதங்கள் இருக்குது. சில பேருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமையும் போது ஒரு காரணமாகுது. இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம இப்போ இருக்க காலகட்டத்திலான கல்ச்சுரல் சொல்லும், அதாவது கலாச்சாரமே இன்றைய இதில் மாறிட்டு. அது மட்டும் இல்லாத அன்றைய காலகட்டங்கள் எல்லாம் ஒரு நல்ல சத்துள்ள உணவு அந்த மாதிரி இதில் தான் எல்லாமே இயற்கை உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஸோ இந்த மாதிரி இதில் போச்சு அந்த சில உணவுகள் இது பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலையும் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தா இப்போ இந்த ஐடி செக்டார் வந்ததில் பார்த்தா இரவு பகல் இல்லாத ஒரு வேலை, அதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் இல்லாத டென்ஷன்ஸ், ப்ரெஷர், ஸோ இதனாலே கூட புத்திர பாகியங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி பல காரணங்கள் இந்த இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை இப்போ இந்த இதை இந்த எப்படி பார்த்தா இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலலாம் பார்த்தா இப்போ இந்த இருக்குது மகப்பேறு செயற்கை முறையில் மகப்பேறு மையங்கள் நிறைய இடத்துல உருவாயிடுச்சு. ஃபர்டிலிட்டி டெஸ்ட் டியூப் பேபின்றோம். ஸோ அது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசமாக ஒரு பக்கம் இருந்தாலும், அதுலேயும் ஒரு சிலருக்கு அந்த சிகிச்சைகள் முறையில் பலனற்ற நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது தான் இந்த கும்பகோணம் அருகில் உள்ள கருவளர்ச்சேரி என்னும் கோயில். ஸோ இங்கே இருக்க அம்பாள் பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அகில உலகுக்கும் அன்னைக்கு அன்னையாகவும் தாய்க்கு தாயாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்து அருள் கருணையை வடிவாக அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அம்பாள் சுயம்பு மூர்த்தியாக உருவானவள் இங்கே. அதனால் இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது. அதாவது எப்படி அப்படின்னா, இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் எறும்பு புற்று கோயில்னு கூட இந்த இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. ஸோ புற்றின் மூலியமாக எறும்பின் வடிவமாக மாய சக்தியாக தன்னை வெளிப்படுத்தியதாக இந்த ஆலயத்திலேருந்து கூறப்படுறது. ஸோ அப்படிப்பட்டதுனால சுயம்பா அம்பாள் மணனால் தோன்றியதுனால இந்த அம்பாளுக்கு இன்றளவு அபிஷேகங்கள் கிடையாது. அதற்கு பதிலாக முக்கிய நாட்கள் வெறும் தைல காப்பு மட்டும் இந்த அம்பாளுக்கு நடைபெறுறது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத இந்த அம்பாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மற்ற நாட்கள் நார்மல் நாட்களில் பொதுவான நாட்களில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு முகம் ஒண்டி தான் தரிசனமாக கொடுப்பாங்க. மற்ற முகத்துக்கு கீழே திரை போட்டு மூடியிருக்கும், வெறும் முகம் ஒண்டி தான் நித்திய தரிசனமாக இருக்கும். இந்த விசேஷ நாட்கள், அதாவது சொல்கிறோம் இல்லைங்களா, மகா சிவராத்திரி, அது மட்டும் இல்லாத இந்த இது வர்றது இல்லைங்களா நவராத்திரி, இந்த 9 நாட்கள், இந்த நாட்கள்லேயும் அது மட்டும் இல்லாத மாதம் வர
பௌர்ணமி தினி, அந்த பௌர்ணமி தினத்துக்கு மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு வந்து தைல காப்பு பண்ணுவாங்க. அன்றைய தினங்களில் மட்டும்தான் அம்பாளோட முழு உருவம் நம்மளுக்கு காட்சி தருவாள். மற்ற நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து வெறும் முகம் மட்டுமே வந்து முக தரிசனமே வந்து அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சுயம்பாக தோன்றியதுனால அந்த அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது. வெறும் ஆரத்தி அர்ச்சனை மட்டும்தான். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அதே தான் வந்து அர்ச்சனைகள் நடக்கும் ஒரே சமயத்தில். அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர்னு பேர். ஸோ இவருக்கு வந்து எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் வர காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அகத்தியர் முனிவர் வந்து வழிபட்டார். சிவனை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அது மட்டும் இல்லாத அவர் வந்து அவருடைய துணைவியாரான லோகமுத்ரா தேவியோடு சம்பேத்தியர் சமேதரா வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டதுனால இந்த ஆலயத்தில் வந்து சுவாமி சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட திருமண கோல காட்சியும் வந்து ஒரு கொடுத்த சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. அதனாலே வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கவங்களுக்கு வந்து திருமண பிரார்த்தனை கோயிலாகவும் இந்த ஆலயம் வந்து விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அகத்தியர் வந்து இது பண்ணதுனால இவருக்கு இங்கே இருக்க சுவாமிக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரே வந்து வச்சுருக்காங்க. சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற பேரோட இந்த அம்பாள் வந்து இங்கே அருள்வாளிக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே அம்பாள் வந்து சுயம்பா தோன்றியதுனால இந்த இது. ஸோ இந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து குழந்தை வரம் குறிப்பவர்களாக அகில உலக நாயகியான அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அதை கருணையை வடிவமாக அருள் பாலிக்கிறார்ன்றது இன்றளவும் நடந்துகின்ற ஒரு நிசப்தமான உண்மைன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிகுந்த வலிமை வாய்ந்த அதாவது பிள்ளை வரம்பு எவ்வளோ நம்ம கோயில்கள் சொல்கிறோம். அதில் வந்து இந்த கருவளச்சேரி அப்படின்ற கோயில் முதன்மையானதாக விளங்குதுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த கருவளச்சேரியில் இருக்க அகத்தீஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அம்பாள் வந்து இங்கே தன்னை நாடி வரும் மக்களுக்கு பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கரு வளர்த்துக்கான அதை கருணையை வடிவாகி பாக்கியத்தை வந்து அருள் பாலிக்கிறாள் நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனைகளில் இந்த குழந்தை பிரச்சனையும் உண்டு. பொதுவாகவே நம்மளே சொல்லுவோம் எல்லாரும், அதாவது குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கட்டம் மழலை சொல் கேட்காதவர் அப்படின்னு. ஸோ எவ்வளவுதான் நம்மளுக்கு பணம் காசு சொத்துக்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்றப்பற்ற அந்த இடத்துல வந்து ஒரு வெறுமையை தான் வந்து நம்மளுக்கு காட்டும், நிம்மதி இருக்காது. ஸோ ஒரு விரக்தி நிலைமையை தான் வந்து இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த குழந்தை இல்லைன்றதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ டைவர்ஸ் வரைக்கும் போது அதெல்லாம் வீட்டில் இருக்க பிரச்சனைகள். ஸோ இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சொல்லப்போனால் மெலடி அப்படின்னு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இவர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது தான் வந்து இந்த ஆலயம் நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த கருவளச்சேரியில் இருக்க அகிலாண்டேஸ்வரி அம்பாளோட கருணையை வடிவமாக உள்ள அம்பாளோட ஆலயம் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிரார்த்தனை செய்பவர்கள் அவருடைய மனம் குளிரும்படியாக பித்ராபாகியத்தை தருவாள் அம்பாள் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதுக்காக வந்து அதனால தான் வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து கருவளர் நாயகின்ற பேர், கருவை வளர்ப்பவள் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இங்கே இருக்க அம்பாளுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு செய்யும்போது சகல விரைவிலே வந்து புத்திரபாகியம் கிடைக்கும். அப்படி புத்திரபாகியம் பெற்றவர்கள் வந்து மீண்டும் வந்து இந்த அம்பாளோட ஆலயத்துக்கு வந்து தொட்டில் கட்டி குழந்தை பாக்கியம் எந்தவித தடையும் இல்லாத குழந்தை பெற பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற எந்த சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வழிபாட்டு முறை எப்படின்றதை இப்போது நம்ம இங்கே சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்துக்கு வழிபட வர பிரார்த்தனை செய்ய வர விரும்பும் பெண்கள் வந்து தனியாக வரக்கூடாது. அவர்கள் வந்து தம்பதியர் சமேதரா வந்து இந்த ஆலயத்தில் வழிபட வேண்டும். அதுதான் வந்து முதல் ரூல், ஓகேங்களா?
அதனால் தம்பதியராக வந்து வழிபட வேண்டும். அப்படி அவங்க வழிபட வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த ஆலயத்துக்கு வரும்போது முன்னே வந்துட்டாங்கன்னா அன்று காலை வந்து குளிச்சுட்டு ஆலயத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பூஜை பொருட்கள், அதாவது என்னென்ன அப்படின்றது இப்போ நம்ம லிஸ்ட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 மஞ்சள். ஓகேங்களா? இந்த மஞ்சள் வந்து இதுவாக இருக்கக்கூடாது, மூலிகையால் உருண்டையாக இருக்கணும். 7 மஞ்சள் கிழங்குகள். ஓகேங்களா? 7 மஞ்சள் கிழங்குகள், 2 எலுமிச்சை பழங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத பசு நெய் தீபம் ஏற்றத்துக்கு பசு நெய். அது மற்றபடி பூ, பழம், வெற்றிலை, பாக்கு, ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம், மாலை இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே போயிடணும். ஸோ ஆலயத்துக்குள்ளே அங்கே வந்தவுடனே அங்கே இருக்க அர்ச்சகர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நேரத்தில் தான் வந்து இந்த பூஜை செய்வாங்க. அதாவது படி பூஜை செய்ய வேண்டியது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அந்த படி பூஜை செய்யணும் அப்படின்றப்போ அர்ச்சகர் வந்து அவரே வந்து வழிபடுத்துவாங்க. அதாவது சுவாமி சன்னதி இருக்கு இல்லைங்களா, மூலவர் சன்னதி, அம்பாளோட சன்னதியில் அங்கே இருக்க வாசற்படியில் வந்து அந்த பசு நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த பசு நெய்யை அந்த இடத்துல முழுகிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்தவுடனே அவர் அந்த அர்ச்சகர் வந்து அர்ச்சனை பூஜையெல்லாம் முடிந்தவுடனே சுவாமி அம்பாள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து அந்த 7 மஞ்சள் கிழங்கையும் அது கூட வந்து ஒரு அந்த எலுமிச்சை பழத்தையும் தருவார். ஸோ அப்படி வாங்கும் பட்சத்தில் மனதார அம்பாளை பிரார்த்தனை செய்துக்கிட்டு, அம்மா நாங்கள் வந்து நல்லபடியாக நிறைவேறணும் பிரார்த்தனை செய்து, பிள்ளை வர வேண்டி பிரார்த்தனை செய்துட்டு அந்த மஞ்சள் கிழங்கையும் அந்த எலுமிச்சை பழத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை வந்து சாராக பிழிஞ்சு கணவன் மனைவி இருவர் மட்டுமே வந்து உட்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து வந்த இதை வந்து அங்கே இந்த பெண்கள் வந்து அந்த வந்து தினமும் வந்து அந்த மஞ்சள் ஒரு மஞ்சளாக எடுத்து அவங்கள மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இது வந்து முக்கியமாக பாதத்தில் படக்கூடாது. சரிங்களா? இது பாதத்தில் படக்கூடாது. மற்ற இடங்களில் வந்து அந்த மஞ்சள் பூசி வர ஒரு மஞ்சளாக எடுத்து பூசி வர 3 மஞ்சள் நிறைவடையும் பட்சத்திலே வந்து நல்ல அம்பாளின் அருள் பரிபூர்ணமாக அடைந்து புத்திர பாகியம் அடைவார்கள்ன்ற எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத அது 7வது மாதம் நம்ம வளைகாப்பு செய்கிறோம். அந்த வளைகாப்பு செய்து அம்பாளுக்கு வந்து 7 வளையல் எடுத்து காணிக்கையை எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த 7 வளையலை பத்திரமா எடுத்து வச்சுட்டு குழந்தை பிறந்தவுடன் ஒரு வயதில் 2 வயது முடியறதுக்குள்ளே திரும்பவும் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த குழந்தைய வந்து அங்கே இருக்க தொட்டிலில் போட்டு தாளாட்டிட்டு அந்த 7 வளையலில் வந்து அம்பாளுக்கு காணிக்கையாக சாத்திட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த வளர்ந்த குழந்தை எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட வளரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இங்கே வந்து இந்த அம்பாளை வழிபடுறதுனால மேலும் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடலால் ஏற்பட்ட தோஷங்கள், மனதால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த கருவளச்சேரியில் இருக்கும் அன்னை கருவளர் நாயகி அகிலாண்டேஸ்வரி அம்பாளோட ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்கது இது வந்து பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோ டெஸ்ட் டியூப் பேபிஸ் எவ்வளோ போனாலும் பட் இயற்கையாக இது மாதிரி வரத்தை உருவாதில் இது கூட நம்மளுடைய பாசம் பிணைப்பு அனைத்தும் நிறைந்த வளரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து முக்கியமாக சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மெயினாக வந்து நியூட்ரஸ் ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறது, இல்லை அதில் வந்து நீர்க்கட்டிகள் மாதிரி வர்றது, இல்லை வேறு சில கல்சர் அது மாதிரி வர்றதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் வருது. ஸோ இது வந்து நம்ம காரணங்கள் பல இருந்தாலும் இதற்கு நிறைவேற்றி செய்யறதுக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படின்னு நம்ம பிரச்சனை நியூட்ரஸ் ப்ராப்ளம் இதுவாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா ராசிபுரம் பக்கத்தில் வந்து அளவாய்ப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அந்த அளவாய்ப்பட்டி மலைன்னு ஒரு பேர் இருக்குது.
அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை நிறைந்த பல அற்புதங்கள் நிறைந்த அந்த மலை. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டி மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ இந்த எட்டி மரங்கள் அங்கே இருக்க அந்த எட்டி மரங்கள் இருக்கிற சுனை இருக்கு இல்லைங்களா, அந்த சுனை எடுத்துகிட்டு வந்து தினமும் வந்து தண்ணியில் கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்ணும். டெய்லி நைட்டு ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுக்காக ஏற்படக்கூடிய கர்ப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், நியூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக குணமாகுன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. நம்ம சொன்னோம் இதை வந்து நம்மளுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து பல மைலுக்கு அப்பால் இருக்க வெளிநாட்டவர்கள் வந்து இந்த மகத்துவம் அறிந்து இன்றும் பயன்பெற்று வருகிறார்கள்ன்றதில் ஒரு நம்ப முடியாத உண்மையாகவும் இது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய வலிமை இருக்குது அந்த எட்டி மரத்தினோட சுனை. ஸோ அதை எடுத்துன்னு வந்து இந்த தண்ணீரை கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நியூட்ரஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத கம்ப்ளீட்டாக குணமாகுன்றதை இந்த சமயத்தில் இதை பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்து பல பெண்கள் பயன்பட வேண்டும் என்று கருதி இந்த பதிவை இது பண்ணுறோம். அது மட்டும் இல்லாத இந்த இது வந்து கருவளர் நாயகி நம்ம இந்த இதை பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து அடுத்த பதிவில் வந்து நம்ம கர்ப்ப ரக்ஷாம்பிகை, இது பக்கத்துலேயே வந்து திருக்கருகாவூர் அப்படின்ற ஊர். அதாவது குழந்தை வரம் வேண்டும் நம்ம இந்த இடத்துல. ஸோ அந்த குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து எந்த வித இதெல்லாம் ஊனம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பிறந்து அதை காத்து நல்லபடியாக வளர்க்கணும் இல்லையா. அதுக்கான கோயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அருகில் இருக்க திருக்கருகாவூர்ன்ற ஊரில் இருக்குது. கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்ற பேரோட அம்பாள் அங்கே இருக்கா. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த பதிவிலையோ வேறொரு பதிவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. இந்த பதிவில் இப்போது குழந்தைய பாக்கியம் பெறும் வரம் தரும் இந்த அகிலாண்டேஸ்வரி சமய உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.